நீங்கள் கேட்ட மாதிரி குக்கும்பர் ஸ்மூத்தி. ஓகேவா? ரொம்ப நன்றி. நல்லா இருப்பேன். குக்கும்பரு, கொய்யா, வேற என்ன இருக்கு? ஆப்பிள் 3 போட்டு இதான் ப்ராப்பரான ஸ்மூத்தி. எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். இல்லை காலையில் இட்லிங்க நடிக்கிற மாதிரி தான் இருக்கும். லஞ்ச் என்னன்னு பார்த்துடலாம். கொள்ளு ரசம் வச்சுருக்கேன். கொள்ளு ரசம் சாப்பாடில் போட்டு பசஞ்சு வச்சுட்டேன். தட்டாங்காய், இது வந்து சீனி அவரைக்காய், அதாவது காராமணி, அப்புறம் வந்து கொத்தவரங்காய் சென்னையில் அப்படி சொல்லுவீங்க. நாங்கள் எங்கள் ஊரில் இப்படி தான் உங்கள் ஊரில் அப்படி சொல்வீங்க நீங்கள். சரி, ரெண்டுலையுமே வந்து ஒரு காய் போட்டிருக்கேன். சரி, எக்ஸ்ட்ரா ஒரு காய். அது இதை நான் வந்து கண்டுபிடிச்சி உனக்கு நைட்டு வந்து டீகோட் பண்ணணும். எனக்கு வந்து வேற வேலை இல்லை, இதுதான் எனக்கு வேலை. நீ என்ன காய் போட்டிருக்கேன்னு அதை கண்டுபிடிச்சி சொல்கிறது. எக்ஸ்ட்ரா ரசம் வச்சுருக்கேன். சரி, ஓகே. நல்லா இருக்கா? தால் கிச்சடி எல்லா மில்லட்டும் போட்டேன். சாமா, குதிரைவாளி, தினை எல்லா மில்லட்டும் போட்டு தால் போட்டு கிச்சடி பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அந்த சாம்பார் பெசபெல்ல மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி அதுவும் எல்லா மில்லட்டும் சேர்த்து போட்டு பக்காவா ஊறுகாய், கர்டு, ஒரு நல்ல காம்போ வேறு. இந்த மாதிரி ஃபுட்டு எனக்கு கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு அதில் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம். லஞ்ச் வந்து ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? நீ வந்து சீனி வரக்கால வந்து ப்ராக்கலி போட்டிருக்க. கரெக்டாக? கரெக்ட். ஓகே. அப்புறம் அந்த காராமணியில் என்ன போட்டிருக்க? காராமணியில் வந்து சேனக்கிழங்கு போட்டிருந்தேன். சேனக்கிழங்கு போட்டிருந்தியா? கண்டுபிடிக்க முடியல ஆக்சுவலி. சேனக்கிழங்கு பருப்பு மாதிரி ஒரு மாதிரி அந்த மாதிரி பண்ணி கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். பட் அதில் சேப்பங்கிழங்கு இருந்துச்சா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இல்லை, அதனால எனக்கு அதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. ரசம் டாப் கிளாஸ். அந்த காணங்கட் ரசம்னு வனி கொள்ளு ரசம் நாங்கள் சொல்லுவோம். கொள்ளு ரசம் அல்டிமேட்டு. இன்னைக்கு ஒரு நல்ல ஆக்சுவலி நான் வெஜிடபிள் தான் நிறைய சாப்பிட்டேன். ஆப்வியஸ்லி ரைஸ் கம்மியாக தான் சாப்பிட்டேன். அதாவது அப்போ தான் வச்சிருந்தேன். ரொம்ப நல்லா. கொத்தவரங்காய் யூஸ் பண்ணுறதுனால தேங்காய் போட்டேன். ப்ரொக்கோலி யூஸ் பண்ணுறதுனால சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு தேங்காய் எண்ணெயில் பண்ணி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி கொடுத்தேன். டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆக்சுவலி காய்க்கு வந்து எப்பயுமே பெரிய வெங்காயத்தோட அந்த ஷாலட்ஸ் போடும்போது, சின்ன வெங்காயம் போடும்போது இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. பொரியலோட டேஸ்ட்டும் அதிகமாக இருக்க மாதிரி. அது உண்மையாகவே அப்படி தானால எனக்கு ஃபீல் ஆகுதான் தெரியல. சின்ன வெங்காயம் போட்டாலே டேஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. இதுவும் கூட சின்ன வெங்காயம் போட்டு தான் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. டேஸ்ட் சூப்பராக இருக்குது மில்லட். இது ஒரு நல்ல டயட் ஆக்சுவலி. மதியானமும் நல்லா சாப்பிட்டேன். மதியானமும் சூப்பராக இருந்தது.